பண்டி என்ன பண்டி இது பலூன் பம்ப் மாதிரி இருக்கு? ஆமா நான்சி, இங்க பாரு, இது வழியா எப்படி தண்ணி வரும்னு அடிச்சு காமிக்கிறேன். டே சிண்டு, ஃபர்ஸ்ட் உன் மேல தாண்டா அடிக்க போறேன். அண்ணா என் மேல அடிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு இருக்கீங்க. பெரியமா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கண்ணா. நல்லா அடிங்க நான் என் மேல. மை காட் பண்டி, வாட்டர் பைப்ல வர மாதிரி பயங்கர ஃபோர்ஸா வருது. ஓ மை காட், ரொம்ப நல்லா இருக்கே. பண்டி சொன்னா கேளு, என் மேல அடிக்காத. ஏற்கனவே என் Dress ரொம்ப ஈரமா இருக்கு. ஐயோ பண்டி, எல்லாத்த Dress-ஐயும் இப்படி ஈரம் பண்ணிட்டு இருக்க பண்டி. வெயில்ல தண்ணியில விளையாண்டாதான் நான்சி நான் ஜாலியா இருக்கும். இங்க பாரு, ராகுல் மேல பூஜா மேல எல்லாம் அடிக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா என் மேல அடிச்சுக்கோங்க. நல்லா அடிங்க, நல்லா அடி, இன்னும் நிறைய அடி. இப்ப தண்ணி இந்த மாதிரி தீந்த உடனே இந்த பம்ப்ல இந்த மாதிரி அடிச்சோம்னா திரும்ப உள்ள இருக்கிற அந்த குட்டி வாட்டர் கேன் ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப அடிக்கிறேன் பாத்தியா, தண்ணி கிட்டத்தட்ட காலியாயிடுச்சு. சரி சீக்கிரமா போய் எல்லாரும் வாட்டர் பலூன் எடுத்துட்டு வாங்க. அண்ணா நல்லா அடிங்கண்ணா, நல்லா அடிங்க, சூப்பரா இருக்கு, நல்லா அடிங்கண்ணா, இன்னும் நிறைய அடிங்க. என்னன்னா இது தண்ணியே காலியாயிடுச்சு போங்க. போதும்டா சிண்டோ, இப்ப இதை வச்சு வாட்டர் பலூன் எல்லாம் எப்படி ஈஸியா ஃபில் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? ஹை அண்ணா, இவ்வளவு வாட்டர் பலூன் ஃபில் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா வாட்டர் பலூன் வச்சு நிறைய ஃபைட் வைக்கலாம்னா. யாரு இருக்கிறதுலே வந்து வாட்டர் பலூனை வச்சு அடுத்தவங்களை கீழே தள்ளி விடுறாங்களோ அவங்க தான் வின்னிங் டீம். ஓகேவா? 2 டீமா பிரிஞ்சுக்கலாம். பிரிய வேண்டாம் சிண்டோ, எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்கணும்ல, அதனால இண்டிவிஜுவலா அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐயோ என்னது இது, பலூனை தூக்கி போடவே உடையுது. வாவ் பண்டி, இதை வச்சு சூப்பரா வாட்டர் பலூன் கேம் விளையாடலாம். நிறைய வாட்டர் பலூன்ஸ் இருக்கு. ஓகே கமான், சீக்கிரமா எல்லாரும் சேர்ந்து வாட்டர் பலூனை ஃபில் பண்ணுங்க. பண்டி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி இருந்த வாட்டர் பலூன் ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சாச்சுனா இப்ப யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது? நானே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீ வேண்டாம்டா சிண்டு, நான் ஸ்டார்ட் பண்றேன். இருங்க, ஒவ்வொரு பலூனா எடுத்து அடிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்கோங்க. கீழே விழுந்தீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. லோட்டஸ், ஏய் கிட்டத்தட்ட லோட்டஸ் கீழே விழுந்துட்டா. ஓகே, அடுத்தது யாருன்னு சொல்லாம அடிப்பேன். என்ன நான்சி, ஏற்கனவே பயந்துட்ட போல இருக்கு. பண்டி சொன்னா கேளு, என்ன அடிக்காத பண்டி சொன்னா கேளு. என்ன பண்டி அண்ணா, எனக்கு நல்லா தெரியும்னா நீங்க என்னதான் அடிக்க போறீங்கன்னு. அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா நின்னுட்டேன். கீழே விழுகவே இல்லை பாத்தீங்களா? என்ன நான்சி, லோட்டஸ்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? நான்சி, உன்னதான் அடிக்க போறேன். என்ன எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கீங்க. பண்டி சொன்னா கேளு, என்ன திரும்பவும் அடிக்காத ப்ளீஸ். அடப்பாவமே, ஐயோ பாவம், ரோஸ் கீழே விழுந்துட்டா. பண்டி அண்ணா, இப்ப நான் எடுத்து அடிக்கிறேன் பாருங்க. நான் உங்களை எப்படி கீழே விழுந்தீங்களா? என்ன பண்டி இது, ஒரே அடியில கீழே விழுந்துட்ட. உன் தம்பி பாத்தியா, சூப்பரா அடிச்சிட்டான். கம் ஆன் கைஸ், நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, அடுத்தது நான் தான் அடிக்க போறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. யாரை அடிக்கலாம்? பேசாம அந்த பக்கம் இருக்கிற ராகுல் மீனாவை அடிக்கலாம். ஓகே ராகுல், நான் உன்னதான் அடிக்க போறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ ராகுல். எஸ்கேப் ஆயிட்ட. ஒன் மோர் டைம். சிண்டு கீழே விழுந்துட்டான். ஐயோ, ஒவ்வொருத்தரா கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு, லோட்டஸ், ராகுல், மீனா 3 பேர் விழுந்துட்டாங்க. நான் மட்டும் விழுகவே இல்ல பாத்தியா? எங்கிட்ட பலூன் கொடுங்க, நான் எப்படியாவது நான்சியை கீழே விழுக்காட்டுறேன். நான்சி, பாதி கீழே உட்கார்ந்துட்டு இருக்க, நீ ஆல்ரெடி விழுந்துட்ட நான்சி. ஓ மை காட், நான் கூட விழுந்துட்டேன். இப்ப பண்டி, ரோஸ், நான்சி மட்டும் தான் இருக்காங்க. ஐயோ ரோஸ் தள்ளிக்கோ. போச்சு, நான்சி மட்டும் தான் இருக்கா. நான்சி, இரு உன்னை கீழே விழுக்காட்டாம விட மாட்டேன் பாரு. நான்சி, உன்னதான் குறி வைக்கிறேன். விழுந்தியா? சரி ஓகே, எல்லாரும் அவுட் ஆயாச்சு. அடுத்தது சூப்பரா ஏதாவது வேற கேம் விளையாடலாம். நான் ஒரு கேம் சொல்றேன். இது இப்படி நடந்து போகும்போது யாராவது காலால பலூனை உடைச்சா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் எவ்வளவு ஈஸியா உடைக்கிறேன்னு. ஓ மை காட், என்னது இது, உடையவே மாட்டேங்குது. என்ன லில்லி இது, நீ கண்டுபிடிச்ச கேம்ல நீயே ஜெயிக்க முடியாது போல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பலூனையாவது உடைச்சிடு. அதுக்கப்புறமா இருக்கு பாரு, அந்த ஆரஞ்சு உடையற மாதிரி இருக்கு. ஈஸியா உடைச்சிடலாம். கம் ஆன். மை காட், நிறைய பலூன் உடைக்கலாம்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு பலூனையாவது உடைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓ மை காட், சீரியஸா என்னால சுத்தமா எந்த பலூனையுமே உடைக்க முடியல கைஸ். சரி ஓகே, இந்த பக்கம் அப்படியே நடந்து வந்துரு. பார்க்கலாம் உன்னோட லக் இருந்து உடைக்கிறியான்னு. சுத்தம், லில்லியால ஒரு பலூன் கூட உடைக்க முடியல. லில்லியக்கா, இப்ப நீங்க கண்டுபிடிச்ச கேம்ல நான் ஜெயிக்கிறேன் பாருங்க. ஈஸிக்கா இதெல்லாம் உடைக்கிறது. இப்படியே வச்சு நல்ல வெயிட் கொடுத்து அப்படியே அமுத்தணும்னு வைங்களேன், உடஞ்சிரும். என்னது இது, உடையவே மாட்டேங்குது. இது என்ன பலூனா இல்ல வேற ஏதாவதா? இன்னைக்கு என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பலூனையாவது உடைக்காம விட மாட்டேன். டே சிண்டு, என்னடா இது, ஏறி இப்படி மிதிச்சிட்டு இருக்க? அப்படி மிதிச்சா கூட பலூன் உடைய மாட்டேங்குது. போச்சு, கால் உடைஞ்சிருச்சா? அண்ணா, அதெல்லாம் ஒன்னும் உடையலண்ணா. இங்க பாருங்க, இப்ப எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க. என்னன்னா பண்ணி வச்சிருக்கீங்க? பலூனு உடையவே மாட்டேங்குது. உடைச்சிட்டேன். இங்க பாத்தீங்களா, ஒரு பலூனை ஈஸியா உடைச்சிட்டேன். அவ்வளவுதான்ண்ணா, என்னால இதுக்கு மேல எந்த பலூனையும் உடைக்க முடியும்னு தோணல. இது உடைஞ்சிரு. ஐயோ,
உடையவே மாட்டேங்குதுண்ணா. என்னாலயே முடியலண்ணா, கண்டிப்பா உங்களால முடியாது. அவ்வளவுதான்டா சிண்டு. சிண்டு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது. கமான், போதும். உன்னாலதான் உடைக்க முடியலையே, இந்த பக்கமா வந்துரு. கைஸ், ரொம்ப நேரமா ஏதோ வீட்ல இருந்து ஸ்மோக் வர மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கே. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்றீங்களா? மை காட் நான்சி, அந்த ஸ்மோக் உங்க வீட்ல இருந்து வர்ற மாதிரி தான் தெரியுது. அங்க பாரு நான்சி, உங்க வீட்ல இருந்து பயங்கரமா ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. ஐயோ போச்சு. எங்க அம்மா அடுப்புல பால் வச்சிட்டு என்ன பாத்துக்க சொன்னாங்க. ஒருவேளை அதுதான் நெருப்பு பிடிச்சி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சா? பண்டி, எங்க வீட்ல தான் நெருப்புன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நான்சி, இப்போ நீ அங்க வீட்டு பக்கம் போகாத, அது ரொம்ப ஆபத்து. நம்மளாம் நிக்க முடியாது. பேசாம ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணிடலாம் நான்சி. எஸ் நான்சி, பாக்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. நம்மலாம் நெருப்பு கிட்ட போகவே கூடாது. பண்டி, யாராவது ஒருத்தர் சீக்கிரமா போய் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நானே சீக்கிரமா போய் கால் பண்ணிட்டு வந்துறேன். தயவு செஞ்சு கிட்ட போயிடாதீங்க கைஸ். பண்டி, இப்ப பாக்குறதுக்கு நெருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்பவே போனோம்னா கொஞ்சம் அணைச்சிடலாம் பண்டி. நான்சி, சொன்னா கேளு. பாக்குறதுக்கு தான் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். உள்ள போனோம்னா நம்ம எல்லாரும் நெருப்புக்குள்ள மாட்டிக்குவோம். தயவு செஞ்சு உள்ள போயிடாத. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? தூரத்துல இருந்து இந்த வாட்டர் பலூனை மேல தூக்கி போட்டு பார்க்கலாம். ஒருவேளை அணைஞ்சிருச்சுன்னா? எனக்கு என்னமோ இந்த நெருப்பை பார்த்தா வாட்டர் பலூன்கெல்லாம் அணையிற மாதிரி தெரியல பண்டி. நம்ம பேசாம தண்ணி எடுத்து ஊத்தலாமா? நான்சி அக்கா, சொன்னா கேளுங்கக்கா. ஃபயர் சர்வீஸ் வர்ற வரைக்கும் தூரத்துல இருந்தே நம்ம வந்து பலூன் எடுத்து அடிக்கலாம். சீக்கிரம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்து அடிங்க. அணையிற மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே பண்டி, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஹை, உண்மையாவே பலூனை தூக்கி போட்டா கொஞ்சம் அணையிற மாதிரி தான் இருக்கு. டே சிண்டு, இன்னும் நிறைய பலூன் எடுத்து அடிடா. அங்க பாரு, ரைட் சைடுல நிறைய இருக்கு பாரு. என்னது இது? அணையிற மாதிரி இருக்கு. திரும்பவும் நெருப்பு பின்னாடி வருது. பண்டி, நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். அவங்க 10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிருக்காங்க பண்டி. அது வரைக்கும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். நான்சி, உங்க மாம் எங்க போயிருக்காங்க? வீட்டுக்குள்ள யாரும் இல்லல்ல? இல்லப்பா, எங்க அம்மா வீட்டுக்குள்ள தான் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னது இது? நெருப்பு பிடிச்சது கூட தெரியாம இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் எந்திரிச்சு வெளியில வாங்கம்மா. டே சிண்டு, அங்க லெஃப்ட் சைடுல நிறைய நெருப்பு இருக்கு பாரு. அங்க கரெக்டா குறி பார்த்து அடிடா. அண்ணா, நான் அங்க குறி பார்த்து தானே அடிக்கிறேன். அடிக்க அடிக்க நெருப்பு ஜாஸ்தியா வர்ற மாதிரி தெரியுதுண்ணா. ஐயோ, எங்க அம்மா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அம்மா அம்மா, தயவு செஞ்சு கதவை திறந்துட்டு வெளியில வந்துருங்கம்மா. என்னால வெளியில வர முடியல. ஆண்டி, நீங்க வெளியில வராதீங்க ஆண்டி. டோர் ஃபுல்லா நெருப்பா இருக்கு. நீங்க வெளியில வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலையே. பேசாம ஆளுக்கு ஒரு 10 பலூனா தூக்கி வீசுங்கப்பா. அங்க பாருங்க, அந்த சென்டர்ல ஒரு ஏரியால மட்டும் தான் இருக்கு. கமான், சீக்கிரமா எல்லாரும் எடுத்து அடிங்க. பண்டி, என்கிட்ட கூட. அப்பாடா, கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கு. என்ன பண்டி, இது கரெக்டா குறி பார்த்து தானே அடிக்கிறோம். அணையிற மாதிரி இருக்கு. திரும்பவும் நெருப்பு வந்துருது இன்னொரு இடத்துல. நான்சி, நெருப்பு எப்பவுமே அப்படிதான் நான்சி, டக்குன்னு அணையாது. கண்டினியூஸா போட்ட இடத்துலயே போடுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. டே சிண்டு, என்கிட்ட அந்த பலூனை கொடு. சென்டர்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அங்க கரெக்டா தூக்கி போடுறேன் பாரு. அண்ணா, டோர் கிட்ட முன்னாடி தூக்கி போடுங்க இப்போ. அங்கதான் அண்ணா. அண்ணா அண்ணா, அணைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன பண்டி, இது டோர் கிட்ட மட்டும் அணையவே மாட்டேங்குதே. அணையுது நான்சி, அங்க பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல பலூனை போட வேண்டாம். ஒரு வழியா அணைஞ்சிருச்சு. அம்மா, டோர் கிட்ட நெருப்பு அணைஞ்சிருச்சு. நீங்க வெளியில வந்துருங்க. இதுக்கு மேல உள்ள இருக்காதீங்க. அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? வெளியில வாங்க. நல்ல வேலை, நீங்க என்ன பண்ணுனீங்க? நெருப்பு அணைஞ்சிருச்சு நான்சி. அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் நான்சி. எந்திரிச்சு பார்த்தா ஒரே புகையா இருக்கு நான்சி. என்னால மூச்சு கூட விட முடியல. டோர் ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஆண்டி, ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்குள்ள நாங்க வாட்டர் பலூனை தூக்கி போடலான்னு போட்டோம் ஆண்டி. கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சிருச்சு. நல்ல வேலை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அட கடவுளே, வாட்டர் பலூனை தூக்கி போட்டா நெருப்பு அணைச்சிங்க. என்னால சுத்தமா நம்பவே முடியல. நல்ல வேலை. ஆமாமா, நான் கூட பண்டி சொன்னப்ப நம்பவே இல்ல. தூரத்துல இருந்தே வாட்டர் பலூனை தூக்கி போட்டா கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சிருச்சுமா. நல்ல வேலை நான்சி. நெருப்பு பிடிச்ச உடனே எங்க நீ வீட்டுக்குள்ள வந்துருவியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். இந்த பண்டி சிண்டு இருந்ததால பரவாயில்ல.